உதயநிதி பயந்துட்டா இருக்கிறாங்க. உதயநிதி இவராட்டமே சினிமாக்குள்ளார வந்தார். இவருக்கு அப்புறம் தான் சினிமாக்குள்ளார வந்தார். கடகடன்னு வளர்ந்தார். கட்சியில் உறுப்பினராக மாறினார். அவருக்கு ஆள் இருந்துச்சு இல்ல. அவர் என்னத்துக்கு அமித்ஷா போய் பார்த்தாரு. அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஏன் தாவேக்கால போய் சேர்றாரு? இவ்வளவும் பண்ணதுக்கு பிறகு ரொம்ப அப்படின்னா அப்படிங்களா? அந்த அம்மா வந்து பர்கூர்ல தேர்தலில் நிக்குது. செங்கோட்டையன் தான் சொல்றாரு, பர்கூர் உன்னை தோக்கடிச்சிடும், நான் சீஃப் மினிஸ்டரா இருக்க என்ன தோக்கடிக்குமா அப்படின்னு அந்த அம்மா ஆணவமா பேச்சு. முதலமைச்சராக இருந்து தேர்தலில் தோல்வி அடைந்த ஒரே இன்னைக்கு. முதல்ல எல்லாம் வந்தீங்கன்னா உட்காந்த உடனே சீமானதை சொன்னாரேன்னு ஆரம்பிப்பீங்க. இப்போ விஜய் வந்தோடனே சீமானத்தை அப்படியே அம்போடு தேர்வுல தூக்கி போட்டு விஜய் பிடிச்சிட்டீங்க. அங்க இப்ப எனக்கு ஓட்டு இல்லை. நோன் ஆன்டி பிஜேபி. நான் சிபிஐக்கு ஒரு கேஸ் போகுதுன்னாவே விடுதலை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் வேங்க வயல் இருந்தா ஒன்றும் வரலையே. இன்னும் வேங்க வயல் ஸ்டேட் கவர்மெண்ட்ல தானே இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அது. அவங்க பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா? என்னதான் ஐடியா வச்சிருக்கியா நீ? என்ன பண்றதா இருக்கிற கேட்டாக்கா அங்கிள் அட்டே. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். கலைகள் மூலியமா வளர்ந்த திராவிட கட்சிகள் இன்னைக்கு ஏன் நம்ம விஜய் அவர்களை எதுக்கணும்? ஏன் சினிமாக்காரன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லணும்? அவர் அரசியலுக்கு வரக்கூடாது, அவர் அரசியல் வரக்கூடாதுன்னு என்னைக்கு எந்த திமுக காரன் சொன்னான்னு தயவு செய்து சொல்லுங்க. எந்த திமுக உதயநிதி சொன்னாரா? ஸ்டாலின் சொன்னாரா? கனிமொழி சொல்லிச்சா? இல்ல துரைமுருகன் சொன்னாரா? இல்ல யாரு சொன்னா விஜய் வரக்கூடாதுன்னு யாரு சொன்னா? சொல்லுங்க. இப்படி எல்லாம் ஒரு அவதூறு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாராவது திமுக காரன் விஜய் பத்தி அவனா பேசியிருக்கானா? அதே சமயத்துல விஜய் கூட்டம் கண்ட உடனே ஸ்டாலின் பயந்து விட்டார், உதயநிதி பயந்து விட்டார். எங்க போயிட்டாரு? எங்கிட்ட வந்து இதான் கேட்டாங்க, உதயநிதி நடுங்கி விட்டாராமே. ஆமா, அவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. ஸ்டாலின் ரிசைன் பண்ணிட்டாரு. புட்டினும் ட்ரம்ப்புமே நடுங்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து நம்மளை கவுத்துருவாரோங்கிற பயத்தில் இருக்காங்க. இஷ்டத்துக்கு அளக்குறீங்க. ஒரு சேனல் சொல்றாங்க 15 கோடி உறுப்பினர்கள் நாங்க. ஏமா சந்திரமன்றத்தில் கூட இருக்குதா கட்சின்னு இவ்வளவு சொல்றீங்களே. அவங்களுடைய கிளைக்கழகங்கள் எங்க இருக்குது? அடையாறு ஏரியாவுக்கு யார் தலைவர்? தாவேக்காவுக்கு அவங்க ஆபீஸ் எங்க இருக்குது? அலுவலகம் எங்க இருக்குது? எம்எல்ஏ ஆன பிறகு தெரியும். இன்னைக்கு வரல ஒரு தேர்தல் நடத்தியிருக்காரு அவரு. ஒரு பொதுக்குழுன்னு சொல்றாரு. அந்த பொதுக்குழு உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுத்தா? கட்சிக்குள்ளார நீ தேர்தல் நடத்திருக்கிய? ஒரு தேர்தலையும் சந்திக்காத ஒரு ஆள், ஒரு தேர்தல் ஒரு பஞ்சாயத்து தேர்தல் கூட பார்க்காத ஒரு ஆள், அவர் வந்து 70 வருஷமா இருக்கிற திமுக மிரட்டிடுச்சுன்னு உங்க மாதிரி ஆட்கள் வாழ்ந்து சொல்லும் போது நாங்க என்ன பண்றது? எப்படிதான் சிரிக்கிறது? எதுக்கு இப்ப ஏற்பட்ட ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கின்னா எங்களால் தாங்க முடியல. இல்ல மறைமுகமா பேசுறாங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. எங்களை பார்த்து பயப்படுறாங்க. யார்? நானே தான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, என்னை கண்டு ட்ரம்ப் வந்து நேற்று கூட நைட்டு ஃபோன் பண்ணாரு. காந்தராஜ் இப்படி எல்லாம் பேசாதப்பா, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னாரு. எழுதுங்களேன், போடுங்க. காந்தராஜை கண்டு ட்ரம்ப் நடுக்கம் போடுங்களேன். நீங்க கொடுக்குற விளம்பரம் தான். இன்னைக்கு நீங்க 4வது ஆள் எனக்கு விஜய்க்காக பப்ளிசிட்டிக்காக. இல்ல சில பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லும் போது அவர் வந்து சிறுபான்மையர் வாக்கெல்லாம் பிரிச்சுருவாருன்னு திமுக பயப்படுது. இல்ல கூட்டணிகளை கூட இப்ப காங்கிரஸ் கூட ஜனநாயகனுக்காக காங்கிரஸ் பயப்படுது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணாரா? எந்த எலெக்ஷன் நின்று பிற்பட்டு அவங்க சிறுபான்மையினர் வாக்க வாங்கி அவர் ஜெயிச்சாரு. அவர் என்னவா இருக்காரு? வாட் இஸ் விஜயனுடைய பதவி என்னங்க? உதயநிதி பயந்துட்டா இருக்கிறாங்க. உதயநிதி இவராட்டமே சினிமாக்குள்ளார வந்தார். இவருக்கு அப்புறம் தான் சினிமாக்குள்ளார வந்தார். கடகடன்னு வளர்ந்தார். கட்சியில் உறுப்பினராக மாறினார். அவருக்கு ஆள் இருந்துச்சு இல்ல? இருக்குது. இவருக்கு மாத்திரம் இல்லையா? விஜயோட அப்பா ஒரு கட்சி நடத்தினார், ஞாபகம் இருக்குல்ல? அப்பா சந்திரசேகர்னு போட்டுக்கிட்டாரு. அண்ணா வந்து அண்ணான்னு கூப்பிடுறாங்க. அந்த இவர் அப்பா ஆகிட்டார். என்ன ஆச்சு? ஜெயலலிதா கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, உங்களை பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு. 10:30 மணிக்கு போனார். 4 மணி வரலும் அந்த அம்மா வந்து பார்க்கவே இல்லை, தெரியுமில்ல? 4 மணி வரலும் பார்க்கல. 4 மணிக்கு அந்த ஆஃபீஸ்காரர் வந்து உங்களை அவங்க சந்திக்க வரும், உங்களை போக விட்டாங்க. பார்க்கவே இல்லை. வெளியில் வந்தார். விஷயம் புரிஞ்சு போச்சு. மேடத்துக்கு பிடிக்கல. வந்தார், அவங்க அப்பா கிட்ட வந்தார். நீ எனக்கு அப்பாவாக இருக்கணும்னு நினச்சேன்னா முதல்ல கட்சியை கலான்னார். கட்சியை கலைச்சிட்டாரு, போயிட்டார். அப்படி ஜெயலலிதாவுக்கு பயந்து கட்சியை கலைக்க சொன்ன விஜய்
இப்ப கட்சி நடத்துறாருன்னு என்ன பயம்? இப்ப என்ன நடந்தது? இவரே வாய் விட்டார். ஒரு படத்துக்கு 150 கோடினாரு. தலைவர், நம்ம தலைவர் சும்மா இருப்பாரா? அமித்ஷா அமலாக்கத்துறை என்னத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு? எவ்வளவு தம்பி சம்பாதிக்கிறீங்க? 150 கோடியா? வரி கட்டிங்களா அப்படின்னாரு. அவ்வளவுதான். என்ன சார் பண்ணு? கட்சி ஆரம்பி. ரஜினிகாந்த் ட்ரை பண்ணார் அமித்ஷா. ரஜினிகாந்த் சாமர்த்தியமா வெளிப்பிட்டார். அவர் ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு வரல அவர்கிட்ட போக முடியல. அதுக்கு பிறகுதான் அது அந்த பாஜக நான் தான் சொன்னேன், தென்னாடுனாவே சினிமா ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலாவதியான கல்ட்டு நடிகைகள் எல்லாம் கட்சியில் சேர்த்து எல்லாம் பண்ணி காலியாகிறதுக்கப்புறம் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் உருப்படியாச்சுன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் தான் அப்ப இப்ப யாரு இதா இருக்காருனாக்கா விஜய் இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்கு. அப்ப விஜய் என்டிஏ கூட்டணியில சேர்றது உறுதின்றீங்களா? ஏங்க இன்னைக்கு செங்கோட்டை எங்க இருந்து வந்தாரு? அவர் கட்சிக்கு யார் சொல்லி வந்தாரு? என்ன தெரியாத மாதிரி அப்பாவித்தனமா மூஞ்சி வச்சுக்கிட்டு கேட்குறீங்க. செங்கோட்டை எங்க இருந்து வந்தார்? செங்கோட்டை எந்த கட்சி? அவரு அதிமுக. அவர் என்னத்துக்கு அமித்ஷா போய் பார்த்தாரு? அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஏன் தாவேக்கால போய் சேர்றாரு? இவ்வளவும் பண்ணதுக்கு பிறகு ரொம்ப அப்படிங்களா? நான் முட்டாளா நீங்க அறிவாளியா? எனக்கு புரியும். அதாவது அவங்க இப்ப வரைக்கும் தாவேக்கால என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஜய யார் முதல்வரா ஏத்துக்கிறாங்களோ அவங்க வாங்கன்றாங்க. அப்படிங்கும்போது அதிமுக எப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு? அதிமுக எல்லாமே ஒரே கட்சி தாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா சொன்னார். என்டிஏ கூட்டணியில யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பன்னீர்செல்வம் இருக்கிறார், பழனிசாமி இருக்கிறார், டிடிவி தினகரன் இருக்கிறார், செங்கோட்டையன் இருக்கிறார். எல்லாம் வெவ்வேறு கட்சியா? அதிமுக நீதான் நாளா பிறந்த அந்த 4 பேர்த்துல ஒரு ஆள் பிடிச்ச செங்கோட்டை ப்ரூவ்டு சக்சஸ்ஃபுல் மேன். அது உங்களுக்கு தெரியும் இல்ல? ஜெயலலிதாவை புரட்சி தலைவி ஆக்குனது அவர். தெரியுமா உங்களுக்கு? அந்த அம்மா பர்கூர்ல தேர்தலில் நிக்குது. செங்கோட்டையன் தான் சொல்றாரு, பர்கூர் உன்னை தோக்கடிச்சிடும், நான் சீஃப் மினிஸ்டரா இருக்க என்ன தோக்கடிக்குமா அப்படின்னு அந்த அம்மா ஆணவமா பேச்சு. சுகவனங்கிற ஒரு திமுக சர்வசாதாரணமா காலி பண்ணிவிட்டார். முதலமைச்சராக இருந்து தேர்தலில் தோல்வி அடைந்த ஒரே 2வது ஆள். ஒன்று பக்தவச்சலம், அடுத்தது இல்லம்மா. வேற யாரு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கும்போது தோல்வி அடையல? இவங்க 2 பேர் தான். அந்த பெருமை இந்த மாளுக்கு உண்டு. அதுக்கு அப்பதான் என்ன ஆச்சு, செங்கோட்டையனை பார்த்து கேட்டாங்க, அம்மா நான் சொல்லி நீங்க கேட்கல. உடனே காங்கயத்தில் ஒரு எலெக்ஷனை வச்சு நம்மளை ஜெயிக்க வச்சு அப்புறம் மந்திரி பதவிக்கு உட்கார வச்சாங்க. அப்படித்தான் அந்த மத்த பிடிச்சது. இதையெல்லாம் பார்த்து தான் செங்கோட்டை சின்னமா பெருசா வந்ததுக்கு பிறகு, சசிகலா பெருசா வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா கிட்ட செங்கோட்டையனால் இருக்க முடியல, ஒதுங்கிட்டார். அந்த ஒதுங்கி போன செங்கோட்டையனை அமித்ஷா கூப்பிட்டாரு. விஜய் கட்சி நடத்த தெரியாமல் தடுமாறுறாரு, போய் கட்சியை செட் பண்ணி கொடுங்க. போய் இப்போ சேர்ந்தாரு. உடனே பரம்பரையாக போன ஜென்மத்துல இருந்தே மஞ்சள் துண்டு போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு வழக்கப்படி கொடுத்த இதை கூவிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் இது நடந்தது. இது என்னமோ வேற கட்சி மாதிரி, அந்த கட்சி மாதிரி அப்பாவித்தனமா நீங்க கேட்கும்போது நான் எங்க போய் சிரிக்கிறது இல்ல. இப்போ விஜய் என்டிஏ கூட்டணியில சேரும் போது திமுகவுக்கு இழப்பு தானே, இன்னும் வாக்கு சதவீதம் அங்க கூட தானே செய்வோம். உங்களுக்கு இளைஞர்களுடைய வாக்குகள்லாம் அதிகமாக தானே போகும். எப்படி போகும்? எதை பத்தி சொல்றீங்க? அவருக்கு போகும்னு எந்த எலெக்ஷன்ல அவருக்கு நிரூபிச்சார்? அதை நிரூபிக்கல. இப்போ நீங்க கருத்து கணிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா, கருத்து கணிப்பு நான் போட்டிருக்கேன். 13% வாக்கு நான் கருத்து கணிப்பு போட்டிருக்கேன். நான் ஒரு டிவியில் வேலை பார்த்தேன். எந்த டிவின்னு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு அதை மூடிட்டாங்க. அந்த டிவியில் இருக்கும்போது அதிமுக தோற்று விடும்னு கருத்து கணிப்பு ஃபுல்லாக வந்துருச்சு நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ அந்த நான் வேலை பார்த்த அந்த டிவியினுடைய இவர் அவர் திமுகக்காரர், அது அதிமுகக்காரர். இதுக்கு என்ன பண்ணுதுன்னாரு, என்ன பண்ணணும்னு கருத்து கணிப்பு இப்படி வருது, நாம ஒன்று போடுவோம், போட்டுருவியான்னாரு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுன்னு. ஒன்றுமில்ல, தமிழ்நாட்டில் 4 கோடி வாக்காளர்கள், 1 கோடி வாக்காளர்கள், இதில் இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இத்தனை பேர் திருமணமாக, இத்தனை பேர் நானே வரிசையாக எழுதி, நானு சாலமன் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து உட்காந்து எழுதணும். உட்காந்து எழுதி திமுக எல்லா இடங்களிலும் தோற்கும், ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காதுன்னு நாங்கள் கருத்து கணிப்பு போட்டோம். அதை போட்டு பெருசு பண்ணார். ஜெயலலிதா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. கருத்து கணிப்பு பெரிய விஷயம் இல்லைங்க. இல்ல, பொதுவா எல்லாத்தையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்ல. கருத்து கணிப்பு ஒரு காலத்துல பிரணாய் ராய் போன்றவர்கள்லாம் இருந்தபோது சொன்னபடி நடந்தது. அதுக்கப்புறம் தான் கருத்து கணிப்பை டார்னிஷ் பண்றதுக்காக உங்களை மாதிரி மீடியாக்கள்லாம் அந்த கருத்து கணிப்பை அசிங்கப்படுத்தி விட்டி. இன்னைக்கு அது இல்லை. செஃபாலஜிஸ்ட் பேர் அவங்களுக்கு. அவங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லை. பிரணாய் ராய் எல்லாம் போயிட்டாங்க. அர்ணாப் கோசாமி மாதிரி ஆட்கள், போலி ஆட்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு கருத்து கணிப்பை யாரும் சட்டம் பண்றதே கிடையாது.
காசை கொடுத்தோன்னா எனக்கு வேணுங்கிற மாதிரி எழுதுறதுக்கு ஆளுங்க இருக்கா? இந்த கருத்து ஒரே ஒரு கேள்வி, எந்த எலெக்ஷன்ல விஜய் வந்து திமுகவை தோக்கடிச்சிட்டு வந்தாரு, மற்ற கட்சிகள்லாம் தோக்கடிச்சிட்டு வந்தார்? உங்களால் இப்போ ஒரு காலத்தில் ஆதரிக்கப்பட்ட சீமானுங்கிற சைமன் இன்னைக்கு அவரை காணாமல் போட்டு காலி. இன்னைக்கு முதல்ல எல்லாம் வந்தீங்கன்னா உட்காந்த உடனே சீமானதை சொன்னாரேன்னு ஆரம்பிப்பீங்க. இப்போ விஜய் வந்தோடனே சீமானத்தை அப்படியே அம்போடு தெருவில் தூக்கி போட்டு விஜய் பிடிச்சிட்டீங்க. இன்னைக்கு அது சீமான் பாவம் மாட்டுக்கிட்ட பேசுறாரு, மரத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு, மரங்களுக்கு மாநாடு, எருமைகளுக்கு மாநாடுன்னு நடத்துகிற அளவுக்கு அவர் மென்டலாக போய் அவங்க சுற்றிட்டு இருக்காரு. அது மாதிரி விஜய் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் மேலே எனக்கு ஒரு மரியாதை என்னன்னா, 1000 சொன்னாலும் ஒரு பச்சை தமிழன். நான் தமிழ்நாட்டுக்காரர். ஒரு வயசு ஆகிப்போச்சு, 50-60 வயசு ஆகிப்போச்சு, தாடியெல்லாம் நரைச்சி போச்சு. இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் அப்படிங்கிற ஒரு மரியாதை எனக்கு ஒரு மேலே உண்டு. அது தவிர அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அவர் என்ன தெரியும் நடிப்பில், அவர் என்ன பெருசாக சாதிச்சார் சொல்லுங்க? இல்லை, அப்போ அந்த அந்த பயம் இல்லை திமுகவுக்கு அப்படின்னா நீங்கள் ஏன் இப்போ லேப்டாப் கொடுக்கணும்? இப்போ ஏன் பழைய ஓய்வூதியத்தை தாரேன்னு சொல்லிட்டு ஏன் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கணும்? இப்போ விஜய்க்கு பின்னாடி இருப்பவர்களை நாங்கள் பார்க்குறோங்க. விஜய் வந்து முன்னாடி ஒரு பொம்மையாக தான் நிற்கிறாரு. அவர் ஒரு பொம்மை, கீ கொடுத்தா போக வேண்டிய பொம்மை, அவ்வளோதான். அவருக்கு பின்னாடி இருக்கிறது அமித்ஷாங்கிற ஒரு சர்வாதிகாரி. அவருக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கோம். பீகார் எலெக்ஷனில் என்ன பண்ணீங்க? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் நீங்க அதில் தான் ஜெயிச்சிங்க. திராவிட மாடலை காப்பி அடிச்ச ஆரம்பிச்சா என்ன? பாஜகவை பொறுத்தவரை பெண்கள் ஈடுபிறவைகள், நரகத்துக்கு போக வேண்டியவங்க. அவங்கள வந்து மதிக்கக்கூடாது. அது ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அவருக்கு பெண்ணுன்னாக்கா அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் அவங்க வந்து பீகாரில் வந்து திமுக கொடுக்குற மாதிரி 3000 ரூபா 1000 ரூபா கொடுக்குறாங்கன்றதை வச்சு அங்கே வந்து 10,000 ரூபா கொடுத்தாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க. அதில் தான் அவங்க ஜெயிச்சாங்க. ஆக திராவிட மாடலை காப்பி அடிச்சாங்க. பாஜக கொள்கையை கைவிட்டு தான் வர வேண்டியது. அந்த பாஜக ஆட்கள் இருக்கிறாங்க, அந்த அமித்ஷா இருக்கிறார், அவரை எதிர்த்து தான் இன்னைக்கு ஸ்டாலின் நிற்கிறார். இன்னைக்கு அமித்ஷாவுக்கு இன்னைக்கு விஜய்ங்கிறவர் வந்து இது பண்ணாதீங்க. அவர் வந்து ஒரு ஃபிகர், ஒரு பிரபலமான ஒரு ஆளை வச்சுட்டு விளம்பரத்துக்கு இந்த பீடியை குடிப்பவர், கரீம் பீடியை குடிப்பவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த காஃபி விளம்பரம் மாதிரி அந்த பாஜக விளம்பரத்துக்கு அவரை பயன்படுத்துறாங்க. வேற எதுவுமே இல்லை, அவ்வளவுதான். பின்னாடியில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா அமித்ஷா. அதுக்கு தான் அவங்களுக்கு முன்னாடி இவங்க அடிச்சு தள்ளுறாங்க. மடிக்கணினி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. பார்க்கலாம் உனக்காச்சாரு போய் கேள்விப்பட்டது என்னன்னா, பாஜக வந்து கூட்டணி வச்சிருக்கிறது விஜயை நம்பி அல்ல. அவங்க கூட்டணியில் இருக்கிறது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணைய தலைவர் ஞானேஷ்குமார் அவர் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டிட்டார். மகாராஷ்டிராவிலையும் ஜெயிக்க வச்சாரு, பீகார்லையும் ஜெயிக்க வச்சுட்டார். 23% வாங்கின எதிர்கட்சிகள் 45 சீட், 20% வாங்கின பிஜேபிக்கு 200 சீட். அதுதான் ஞானேஷ்குமார் நடத்தின எலெக்ஷன். அதிக ஓட்டு வாங்கினவனுக்கு குறைச்ச சீட்டு, குறைச்ச ஓட்டு வாங்கினவனுக்கு அதிக சீட்டு. அதுதான் ஞானேஷ்குமாரனுடைய தேர்தல் தர்மம். ஆனால் இன்னைக்கு அந்த வேலையை இங்கே காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன இன்னைக்கு அவங்க செக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, அது எனக்கு வந்த இது திமுக கிட்ட அவங்களால அவ்வளோ சுலபமாக பண்ண முடியல சார். இதில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இங்கே வந்தாங்க தேர்தல் அந்த எஸ்ஐஆர் இது பண்ணுறதுக்கு, பிஎல்ஓ வந்தபோது ஒரு சின்ன பொண்ணு தான் வந்தது. ஒரு 25-28 வயசு தான் இருக்கும். வந்த உடனே எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்தாங்க. இது பண்ணும்போது, அம்மா நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற இடத்துல இருந்தேன், இங்கே வந்து 2 வருஷம் தான் ஆகுதுன்னு. அதான் உங்கள் பேர் இதில் இல்லை அப்படின்ச்சு. அப்போ நான் என்னம்மா பண்ணணுன்னு, அந்த இடத்துக்கு எங்கே இருந்தீங்களோ அங்கே போய் கேளுங்க. அவங்க அந்த வீட்டில் இருக்கவங்க வந்து உங்கள் பேரை கொடுத்துருந்தாக்கா உங்கள் பேர் வரும். அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி கடைசியாக எங்கே நீங்கள் ஓட்டு போட்டிங்களோ அந்த வாக்கு சாவடிக்கு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை இன்ட்ரூவ் பண்ணும். அந்த வாக்கு சாவடி எங்கே இருக்குது? இன்றைக்கி அது பள்ளிக்கூடத்தில் தான் போட்டேன். அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாக்கா ஸ்கூல் தான் நடக்குது. அங்கே போய் எனக்கு ஓட்டு இல்லை. நோன் ஆன்டி பிஜேபி, நான் எனக்கு ஓட்டு இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் வந்து வாக்கேந்திரத்தை நம்பிச்சு. நீங்கள் என்ன ஓட்டு போட்டாலும் அந்த சிப்பை எடுத்துட்டு அடுத்த சிப்பு. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டேன்,
வாக்கியந்திரமே என்னன்னா, இப்போ நீங்க செல்போன் போடுறீங்க, நம்பர் போட்ட உடனே அந்த நம்பர் கிளீனா வந்துடுது, டயல் பண்ணிடுது. ஆமா. ஒரு நாள் வெயிட் பண்ணு, நாளைக்கு சொல்றேன்னு சொல்றது இல்லை. அது பெட்ரோல்ல போய் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுறீங்க, எத்தனை லிட்டர் பெட்ரோல் டீசல் போட்டிங்கன்னு வருது, எவ்வளவு பணம் கட்டுன்னு அந்த இதுலயே வந்துடுது, அடுத்த நிமிஷம் வந்துடுது, உடனே கட்டிட்டு வந்துடுறீங்க. அது மாதிரிதான் வாக்கியந்திரம். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு எத்தனை ஓட்டு கொடுந்து, எனக்கு எத்தனை ஓட்டு கொடுந்து, யார் ஜெயிச்சாங்கிறது உடனே கொடுத்துட முடியும். அதை என்னத்துக்கு அந்த வாக்கியந்திரங்களை எடுத்துக்கிட்டு போய் ஒரு லாரியில ஏற்றிக்கிட்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்துலயோ ஒரு காலேஜ்லயோ வச்சு அதுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுத்து என்னத்துக்கு வைக்கிறேன்? அன்னைக்கு சாயந்தரமே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாமே, ஏன் பண்ணல? எல்லா சிம் கார்டையும் எடுத்துட்டு சிம் கார்டை உள்ள சொருவி எலெக்ஷனை மேனிப்புலேட் பண்ணணும். அப்படி பண்ணி தான் நீங்க தப்பிச்சிங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னா, கமலஹாசனை எதிர்த்து வானதி சீனிவாசன் நிற்கிறாங்க கோயம்புத்தூர்ல. 4:30 மணி வரையிலும் கமலஹாசன் 10,000 வாக்குகள் லீடிங். 5 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. எப்படி வந்தது? அதனால தான் வானதி சீனிவாசன்லாம் வந்து எலெக்ஷன் வந்து பேசுறது இல்லை, அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். இதெல்லாம் இது எலெக்ஷன் ஒன்று நடத்தி நான் வந்து என்ன மாதிரி எதிராளிகள்லாம் ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் சிம் கார்டை எடுத்து இன்னொரு சிம் கார்டை மாட்டி இவ்வளவு பண்றதுக்கெல்லாம் வேண்டாம். உனக்கு ஓட்டே இல்லைன்னு பண்ணிட்டா. இது ஏன் கேரளாவில் ஏன் பண்ண முடியல, தமிழ்நாட்டில் ஏன் பண்ண முடியல, ஆந்திராவில் ஏன் பண்ண முடியல? இப்போ அதைத்தான் வர்றேன். இப்போ அதைத்தான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆந்திராவில அவங்க சந்திரபாபு நாயுடு காலில் விழுந்துட்டாருல்ல. மோடி பக்கத்தில் உட்கார மாட்டேன்னாருல்ல. சந்திரபாபு நாயுடு வந்து அவர் நீ உட்காந்தாதான் உட்காருவேன்னு சொன்னார், டிவியில பார்த்தீங்கல்ல. சந்திரபாபு நாயுடு உட்காந்தாதான் உட்காருவேன்னார். பதவி ஆசை அப்படி அலக்கலைக்குது அவரை. அது அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு பிறகுதான் அவங்க யாரை வச்சு ஜெயிச்சாங்க. இப்போவும் கூட நிதிஷ்குமாரை காட்டி தான் பீகார்ல வந்தாங்க. நிதிஷ்குமார் இல்லைன்னா இவங்க ஒன்றும் இல்லை. பகல்காம் இதெல்லாம் அடிபட்டு போச்சு. இல்லை இப்போ வந்து எஸ்ஐஆர் இருக்கும் அப்படிதான் தமிழ்நாட்டில் சொல்லிட்டே இருந்தாங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இப்போ என்ன சொல்றேன், ஆனால் எஸ்ஐஆர்ல யார் கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. திமுக வந்து இவங்களோட சாமர்த்தியமா போயிட்டாங்க. இவங்க எந்த இடத்துல இவங்க கோலத்தில் பாஞ்சா அவங்க தடுக்கல பாஞ்சிட்டாங்க. அவங்க இதை விட பிரமாதமா வேலையெல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால தான் அமித்ஷா வந்து பயப்படுறாரு. அதனால தான் விஜய்க்கு இவ்வளோ பெரிய விளம்பரம், இவ்வளோ பெரிய இது, உங்களை எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்லா விளம்பரம் கொடுங்கன்னு உங்களை எல்லாம் தூண்டி விட்டு இது பண்ணுறாங்க. இன்னைக்கு வர்ற யூடியூப் பூரா இதை தவிர வேறு எதுவும் பேசுறது. அப்பேற்பட்ட செய்தியாது, அப்பேற்பட்ட செய்தியாது. சிபிஐயில் கூப்பிட்டு போயிருக்காங்க. சிபிஐனாக்க உங்களுக்கே தெரியும், விடுதலை ஆகிட்டாருன்னு அர்த்தம். சாத்தாங்குளத்தில் ஏதாவது வந்ததா, ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி ஏதாவது சிபிஐ ஏதாவது பண்ணிச்சா, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எத்தனை பேர்த்த உள்ள தள்ளினாங்க. அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் இன்னும் ஜாலியாக அதிமுகவில் பெரிய தலைவராக சுற்றிட்டு இருக்கார். அந்த கற்பழிச்ச அந்த குற்றவாளிகள்லாம் இப்படி கையை காட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். என்ன பண்ணிட்டாங்க? அப்புறம் இதில் கொடநாடு எஸ்டேட்டை பற்றி கேஸ் என்ன ஆச்சு? சிபிஐக்கு ஒரு கேஸ் போகுதுன்னாவே விடுதலை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதான் வேங்க வயல் தான் ஒன்றும் வரலையே இன்னும். வேங்க வயல் அது என்னது? வேங்க வயல் அந்த நீர்த்தேக்க தொட்டியில மலம் கலந்த அதான் வராது, எதுவுமே வராது. அது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல தானே இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அது. அவங்க பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா? இதே உங்க சாமர்த்திய பத்திங்களா? எவ்வளவு ஜாக்கிரதையா தேடி பிடிச்சி வேங்க வயலுங்கிறது ஒரு மலம் கலந்த விஷயம் வந்து ஒரு மக்களை கொன்னதுக்கு சமமா நீங்க பேசுறீங்க. ரெண்டும் ஒண்ணு தானே. அதுதான் உங்க மனப்பான்மை. அதுக்காக நீங்க வந்து விளம்பர ஏஜென்ட்டா இருக்கிறீங்க. விஜய்க்கான விளம்பர ஏஜென்ட் நீங்க. உங்க வேலையை நல்லா செய்யறீங்க. என்ன மாதிரி ஆட்கள்லாம் வந்து தோண்டி போக கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏமாறாதீங்கடா, அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். ஒரு திட்டங்கள் எதுவும் இல்லை, ஒண்ணுமில்ல. கட்சி ஆரம்பிச்சாரு 1.5 வருஷம் ஆகுது. 5 மீட்டிங் தான் போட்டிருக்காரு. ஒரு மீட்டிங்கில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. தலை தெறிக்க ஓடின ஆசாமி 1.5 மாதம் வெளியே எட்டி பார்க்கல. என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அப்புறம் இப்போ வந்து மீட்டிங் நடத்துறாரு, அது சொல்றாரு, இது சொல்றாரு, என்னமோ பண்றாரு. உண்மை புரியல. என்னதான் ஐடியா வச்சிருக்கியா நீ? என்ன பண்றதா இருக்கிற? கேட்டாக்கா அங்கிள் அட்டே அரசியலா? அது சின்ன பையன், இன்னும் மெச்சூரிட்டி வரல, தாடி நரைச்சிருக்கிற ஒளி மூளை வளரல. இல்லை, திமுகவினுடைய அரசியலில் வந்து இப்போ இந்திய எதிர்ப்பு இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு சனாதனம் ஒழிப்பு, இது எல்லாமே பிஜேபி சார்ந்தே ஒருவேளை போகுதோ? இவங்க பிஜேபி எதிர்ப்பு அரசியல் அந்த மாதிரியே தள்ளி கொண்டு பிஜேபி இப்பதாங்க வந்தது. இல்ல, இப்ப அது அந்த மாதிரி தான் பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக இருந்தவர்கள் இப்ப சனாதனம் இங்க இருக்குது. ஆனா பிஜேபி உள்ள வந்துரும், சனாதனம் வந்துரும்.
அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு கேக்குறேன். அதை உங்களுக்கு ஏன் சரி, பிஜேபி உங்களுக்கு சனாதன பிடிக்குன்னா வச்சுக்கோங்க, யார் வேணாங்க. வச்சுக்கிறதுன்னு சொல்லல. நீங்க அதை வச்சுக்கங்க. உங்களை வந்து ஜாதியில தாழ்த்த வேண்டுவாங்க, தெருக்குள்ள வரக்கூடாதும்பாங்க, ஓரமா ஊருக்குள்ளார இருக்கக்கூடாதும்பாங்க. போங்க, யார் வேணாங்கிறா? யார் வேணாங்கிறா? உங்களுக்கு அது பிடிக்குதுன்னு ஏத்துக்கிட்டு போங்க, யார் வேணாங்கிறா? இல்ல அது பிடிக்கிறதுக்கு இல்ல, திமுகவினுடைய அரசியல் வந்து பிஜேபி எதிர்ப்பா போயிட்டான்ற. இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கலைங்க. 1920 வந்து நீதி கட்சின்னு ஆரம்பிச்சாங்க. அந்த நீதி கட்சியை வந்து 3% எதிர்த்து ஒழிச்சு கட்டுறதுக்காக, அவங்களுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காக ஆரம்பிச்சது தான் நீதி கட்சி. ஆரம்பிச்சவங்க யார் தெரியுமில்ல? உங்களை மாதிரி என்ன மாதிரி அன்னாட கட்சிகள். வனகல் மகாராஜா, பொப்பிலி மகாராஜா, விஜயநகர ராஜா, டாக்டர் டிஎம் நாயர் இஎன்டி சர்ஜன், டாக்டர் நடேச முதலியார் ஒரு ஜெனரல் சர்ஜன், அப்புறம் சவுந்தர பாண்டியன் ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார், அவரு இவங்கெல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய பண முதலைகள் ஆரம்பித்த கட்சி அது. பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஆரம்பித்த கட்சி. பயங்கரமாக ஜெயிச்சாங்க. அதில் அமைச்சராக இருந்தது தான் சுப்பராயலுங்கிறவர். அவர் தான் வந்து முதலாக இந்த சனாதனம் வந்து பெண்கள் படிக்கிற பெண் படிப்புக்கு வந்து விரோதியாக இருந்தாங்க. அது அந்த காலத்தில் பாட்டே வரும், என்எஸ் கிருஷ்ணன் பாட்டு. திரௌபதி தன்னை துகில இருந்தான் அந்த காலம். அப்போ உடனே டிஎம் பதில் சொல்லுவாங்க, பெண்ணை தொட்டு பார்த்தா சுட்டு போடுவான் இந்த காலம், சாத்திரம் படிப்பது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம், பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம் சொல்லி அந்த சனாதனத்தை எப்படியெல்லாம் ஒழிச்சோங்கிறது வந்து நல்ல தம்பி படத்தில் வரும் அந்த பாட்டு. இப்படியெல்லாம் தான் உருவாக்கிக்கிட்டு வந்தோம். வேண்டான்னு சொன்னீங்கன்னா சுப்பராயலுங்கிறவர் தான் வந்து பெண்களுக்கு கல்வி கொடுத்தாங்கன்னு சொல்லி கட்டாய கல்வியை கொண்டு வந்தார். மதிய உணவு போட்டார் பள்ளிக்கூடத்தில். படிக்க வந்தீங்கன்னா உனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த 1920 ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த அந்த இது வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனே நின்று போச்சு. அதை மீண்டும் கொண்டு வந்தது காமராஜ் வந்த பிறகு திருப்பி கொண்டு வந்தார். அதை குடிச்சவர் ஆக்கிறது புரட்சி தலைவர். பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து தின்னுபிட்டு போய்ட்டுன்னு பண்ணார். படிப்பையும் கெடுத்தார் அவர். இதெல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டு அந்த எம்ஜிஆர் தான் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆடி. நம்ம கேள்வி என்னன்னா, உன்னை நான் ஆதரிக்க தயார், நீ என்ன லட்சியத்துக்காக வந்திருக்கிற அதை சொல்லு, நீ என்ன செய்யறதா இருக்கிற அதை சொல்லு. ஒரு சின்ன அசம்பாதம் நடந்தால் தலைமறைவாக ஓடி போயிடுற. உன்னை நம்பிக்கிட்டு எப்படி இருக்கிறது? ஒரு சிபிஐ வந்து உனக்கு வந்து இது போட்டாங்க, உனக்கு உன் படத்தை தடுக்கிறதுக்கு எத்தனையோ தடங்கள் இருக்கும். ஒரு வார்த்தை பாஜகவை எடுத்து ஒரு வார்த்தை சொன்னேன். சென்சார் போர்டு யாருக்கிட்ட இருக்குது? பாஜக கிட்ட தானே இருக்குது. எடுத்து பேசினியா நீ? பாஜகவுடைய சதியை முறியடித்து படத்தை வெளியே கொண்டு வருவேன்னு சொன்னியா நீ? இன்னைக்கு ஒரு வெளியில் பேசலையே, ஒரு வார்த்தை இல்லையே. ஆக என்ன, ஒரு ஷோ, ஒரு படத்தை ஓடுறதுக்கு, ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கு இந்த நாடகத்தை நடத்துகிறாங்க. பார்க்கலாம். ஓகே சார், உங்களோட கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு நன்றி சார்.